குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம மெக்கானிக்ஸ் கிளாஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் செகண்ட் ஹாஃப் ஈக்விலிபிரியம் ஆஃப் எ பார்ட்டிக்கல் இந்த செக்ஷனில் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, 3 forces of magnitude P, Q are acting at a point being parallel to the sides of the triangle which are in equilibrium. If another set of forces P dash, Q dash, R dash acting at a point being parallel to the sides of the same triangle also in equilibrium அப்படின்னா, then P by P dash is equal to Q by Q dash is equal to R by R dash அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அதாவது இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போது இப்படி ஒன்று எடுத்துக்கலாம். இஃப் 3 forces of magnitude P, Q, R are parallel to the sides of the triangle அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஏபிக்கு பேரலான ஃபோர்ஸ் வந்து P, ஏசிக்கு பேரலான ஃபோர்ஸு Q, பிசிக்கு பேரலான ஃபோர்ஸ் வந்து R அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். இதில் PQR எல்லாமே வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். சிமிலர்லி இன்னொரு செட் ஆஃப் ஃபோர்ஸஸ் P டேஷ், Q டேஷ், R டேஷ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இதுவும் வந்து இதே ட்ரையாங்கிளுக்கு பேரலாக வந்து சைட்ஸில் இருக்குது. இதுவும் ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னா தென் இந்த ரேஷியோ வந்து மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு ஏபிசிங்கிறத வந்து நம்ம ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் த பாயிண்ட். ஸோ என்ன மாதிரியான ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, P இன்ட்டு பிசி, Q இன்ட்டு சிஏ, R இன்ட்டு ஏபி அப்படிங்கிற ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து ஆக்ட் ஆகும். வேர் இந்த பிசி, சிஏ, ஏபி இது எல்லாமே வந்து யூனிட் வெக்டர்ஸ் parallel to பிசி, சிஏ, ஏபி இந்த சைட்ஸுக்கு பேரலாக உள்ள இல்லை இதில் ஆக்ட் ஆகக்கூடிய யூனிட் ஃபோர்ஸஸாக தான் இந்த பிசி, சிஏ, ஏபி அப்படின்ட்டு வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை மாதிரியே வந்து செகண்ட் கேஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து P டேஷ் பிசி, Q டேஷ் சிஏ, R டேஷ் ஏபி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குதுன்னு நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஸோ ஈக்குலிபிரியமில் இருந்ததுன்னா நமக்கு கண்டிஷன் தெரியும்ல, இதனோட ரிசல்டன்ட் வந்து 0 அப்படின்ட்டு. அப்போ P இன்ட்டு ஏசி பிசி ப்ளஸ் Q இன்ட்டு சிஏ ப்ளஸ் R இன்ட்டு ஏபி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். சிமிலர்லி P டேஷ் இன்ட்டு BC plus Q dash into CA plus R dash into AB equal to 0 அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, P into BC plus Q into CA ஈக்குவல் டு மைனஸ் ஆர் இன்ட்டு ஏபின்னு எழுதிக்கிறேன். அதாவது இந்த டேர்மை மட்டும் அந்த சைடு கொண்டுட்டு போயிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, த்ரூ அவுட்டாக ஆரால் டிவைட் பண்ண போகிறேன். த்ரூ அவுட்டாக ஆரால் டிவைட் பண்ணும்போது எனக்கு இந்த ஆர் வந்து கேன்சல் ஆயிருமா? ஸோ இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சிமிலர்லி P டேஷ் டிவைடட் பை ஆர் இன்ட்டு பிசி ப்ளஸ் Q டேஷ் டிவைடட் பை R into CA is equal to minus AB அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த RHS ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. RHS ரெண்டும் ஈக்குவல்னால் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, LHSஸை வந்து ஈக்குவேட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ நான் LHSஸை ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போ P இன்ட்டு பிசி plus Q into CA is equal to P dash into BC plus Q dash into CA அப்படின்ட்டு கிடைக்கும். ப்ரொவைடட் எல்லாத்துலேயுமே வந்து டிவைடட் பை ஆருங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டுட்டு வரேன். ஸோ ஒரே சைடு கொண்டுட்டு வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பி டேஷை காமனாக பிசியை காமனாக எடுக்க போகிறேன்.
அப்போ இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது வந்து சிஏவை காமனாக எடுத்தேன் அப்படின்னா மைனஸ் கியூ டேஷ் டிவைடட் பை ஆர் இன்ட்டு சிஏ அப்படின்ட்டு எனக்கு எழுத முடியும் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத வந்து நான் எழுதிக்கலாம். இது வரைக்கும் ஈஸி தான். சரி, இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் வெக்டாரில் தெரியும். இஃப் ஏ பி ஆர் டூ நான் பேரலல் வெக்டார்ஸ், ஸோ ஏயும் பியும் பேரலல் இல்லாத வெக்டார்ஸாக இருந்து எல் இன்ட்டு ஏ ப்ளஸ் எம் இன்ட்டு பி ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தென் நம்ம எல்லையும் 0க்கு ஈக்குவேட் பண்ண முடியும், எம்ஐயும் 0க்கு ஈக்குவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டை நம்மளால் இங்கே அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்த பிக்யூஆரும் பி டேஷ் கியூ டேஷ் ஆர் டேஷும் நான் பேரலல் வெக்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதை வந்து நம்ம 0க்கு வந்து ஈக்குவேட் பண்ணலாம். சாரி, எது நான் பேரலல் வெக்டர்ஸ்னால் ஏபி பிசி சிஏ இது மூணுமே வந்து நான் பேரலல் வெக்டர்ஸ். ட்ரையாங்கிள் ஏபிசி இப்படி தானே இருக்குது. அப்போ இது ஒன்றுக்கு ஒன்று பேரலல் கிடையாது. ஓகேவா? ஸோ இது நான் பேரலல் வெக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதனோட கோஎஃபிஷியன்ஸை 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு எப்படி கிடைக்கும்? பி பை ஆர் மைனஸ் பி டேஷ் பை ஆர் டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அதே மாதிரி கியூ பை ஆர் மைனஸ் கியூ டேஷ் பை ஆர் டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ மைனஸை ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டுட்டு போய் இந்த மாதிரி நம்மளால் எழுத முடியும். ஓகேவா? இப்படி எழுதியாச்சு அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது எப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ பி பை பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை ஆர் டேஷ் அப்படின்ட்டு கிடைக்கும். லைக்வைஸ் இதை இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணால் q by q dash is equal to r by r dashன்னு கிடைக்கும். அப்போ இந்த r by r dashங்கிறது வந்து ரெண்டுக்குமே ஈக்குவலாக இருக்குதா? therefore நம்ம என்ன சொல்லிட முடியும் அப்படின்னா p by p dash is equal to q by q dash is equal to r by r dash அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளமில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து நமக்கு ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா weights capital W small w and capital W are attached to the points B, C, D of a light string AE where B, C, D divide the string into 4 equal lengths. If the string hangs in the form of 4 consecutive sides of a regular octagon with the ends A and E attached to the points on the same level, then show that capital W is equal to root 2 plus 1 into small w அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே ஹெக்டகன் தேவைப்படுது, ஆக்டகன் தேவைப்படுது. ஆக்டகன்னா வந்து 8 சைடு உள்ள ஒரு பாலிகனை தான் வந்து நம்ம ஆக்டகன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஏஇங்கிறத ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஏஇ அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் பிசிடிங்கிறது வந்து ஒரு ஆக்டகனில் உள்ள பாயிண்ட்ஸாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா இப்படி 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 இப்படி. ஓகேவா? அப்போ இது வந்து பி, இது வந்து சி, இது வந்து டி, இது வந்து இ. இது ஆக்டகனோட கீழ்பாதி. இன்னும் இதை மாதிரியே மேல் பாதிங்கிறது வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா weights are attached to the points BCD அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. This BCD divides the string into 4 equal parts அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா? தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா பிசிடியை நம்ம இப்படி வச்சுருக்கிறோம். இது 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்குது. அதாவது இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் எல்லாமே வந்து ஈச்
45 டிகிரி. 4 ஈக்குவல் பார்ட்டாக வந்து இந்த பிசிடிங்கிறது வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிரிக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம இந்த மாதிரி வெயிட்டை வந்து தொங்க விட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா கேபிட்டல் டபிள்யூ ஈக்குவல் டு இதுங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆக்டகனோட ஷேப் வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 இருக்கும். ஸோ இதிலிருந்து ஒரு 5 6 7 8 அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி டிவைட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் நமக்கு ஏஇ, இதுதான் வந்து நமக்கு பிசிடி அப்படிங்கிறது இங்கேருந்து இப்படி இருக்குது. ஸோ நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆக்டகனில் கீழ்பாதியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம், மேல் பாதியை கன்சிடர் பண்ணலை. மொத்தம் 8 சைடு உள்ளது தான் வந்து நமக்கு ஆக்டகன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லெட் ஏபிசிடி be the lower half of the octagon. Each side of the octagon subtend at an angle. ஆக்டகன் அப்படின்னா ஒன்று 180 அப்படிங்கிறதுனால அது 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்குதுங்கிறதுனால ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து 45 டிகிரி அப்படிங்கிறத வந்து சொல்லிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஓஏபி ஓபிசி ஓசிடி ஓடிஇ ஆர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ஸ் வித் vertical angles 45 degree and base angle 67.5 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஓஏபிங்கிறது இது, இதுக்கப்புறம் ஓபிசிங்கிறது இது, இதுக்கப்புறம் ஓசிடிங்கிறது இது, இதுக்கப்புறம் ஓடிஇங்கிறது வந்து இது. இது 4மே வந்து என்னது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு சைடு எல்லாமே நமக்கு என்னதுன்னா 45 டிகிரி. அதை மாதிரி இதனோட பேஸ் ஆங்கிள்ஸ் இருக்குல்ல ஒவ்வொன்றுக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் பேஸ் ஆங்கிளை வந்து நம்ம 67.5 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா? சரி. ஸோ பேஸ் ஆங்கிள் வந்து 67.5 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் த பாயிண்ட் சி ஆர் the forces acting at the point சியில் வந்து என்ன ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டீங்கிற இந்த டென்ஷனும் டபிள்யூங்கிற இந்த வெயிட்டும் தான் 2 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் த பாயிண்ட் டபிள்யூ அப்படின்ட்டு சொல்லியிருக்கலாம். ஸோ அப்போ நம்ம இதுக்கு உண்டான ஆங்கிள்ஸ் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். அதாவது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிப்போம். இப்போது இந்த டீக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது இருக்குன்னா பிசிடி அப்படிங்கிற இந்த ஆங்கிள் இருக்குது. அதை மாதிரி இந்த ஸ்மால் டபிள்யூக்கு டபிள்யூக்கு ஆப்போசிட்டாக தான் பிசிடி இருக்குது. கேபிட்டல் டீக்கு ஆப்போசிட்டாக பிசிடபிள்யூ இருக்குது. இது இந்த டயக்ராம்லேருந்து நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா? டீக்கு ஆப்போசிட்டாக பிசிடபிள்யூ இருக்குது, டபிள்யூக்கு ஆப்போசிட்டாக பிசிடி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஆங்கிள்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, டயக்ராம்லேருந்து பாருங்கள் பிசிடி எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து பி, இது வந்து சி, இது வந்து டி. டிலேருந்து சென்டரில் ஒரு லைன் போகுது. இங்கே 67.5 இருக்குது, இங்கேயும் 67.5 இருக்குது. இப்போ எனக்கு பிசிடி இஸ் நத்திங் பட் ஆங்கிள் சி. ஆங்கிள் சினா இது மொத்தம் சேர்ந்தது தான் ஆங்கிள் சி. அப்போ 67.5 + 67.5னா ஆங்கிள் பிசிடிங்கிறது வந்து 135 அப்படின்னு கிடைக்கணும். ஓகேவா? இது பிசிடி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிசிடபிள்யூ பார்க்கணும். ஸோ பிசிடபிள்யூ பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்குது உங்களுக்குன்னா இப்படி இருக்குது. பி இருக்குது, இங்கே சி இருக்குது, இங்கே வந்து எனக்கு டபிள்யூ இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு 67.5 வந்து இருக்குது டயக்ராமில். இப்போ எனக்கு வந்து தெரியும்ல இந்த ஆங்கிள் தான் வந்து எனக்கு
ஆங்கிள் சி அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் உள்ள ஆங்கிள் 180 டிகிரி அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஓகேவா? அப்போ எனக்கு இந்த ஃபுல் போர்ஷன் வந்து 180 டிகிரி, இதில் இந்த போர்ஷன் மட்டும் 67.5. அப்போ எனக்கு ரிமைனிங் தேவை, இந்த போர்ஷன் தேவை அப்படின்னா 180 - 67.5 அப்படிங்கிறத நான் போட்டால் போதும். ஓகேவா? அப்போது எனக்கு ஆங்கிள் பிசிடபிள்யூங்கிறது வந்து 180 - 67.5 அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். சரி, ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வந்து லாமி தியரம் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ லாமி தியரம்னா என்னதுன்னா, ஈச் ஃபோர்ஸ் ப்ரப்போர்ஷனல் டு sine of angle between other two. இதுதான் வந்து நமக்கு லாமி தியரம் அப்படிங்கிறது. ஸோ இங்கே டபிள்யூவும் டியும் நம்ம ஃபோர்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். டபிள்யூக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஆங்கிள் வந்து சைன் பிசிடின்னு சொல்லியிருக்கிறோம். அதை மாதிரி டிக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஆங்கிள் வந்து சைன் பிசிடபிள்யூ அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிசிடிக்கும் பிசிடபிள்யூவோட ஆங்கிளை வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இப்போது பிசிடியோட ஆங்கிள் தான் வந்து எனக்கு 135, பிசிடபிள்யூ சைன் ஆஃப் 180 - 67.5 அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். ஸோ இப்படி வச்சாச்சு அப்படின்னா இப்போ இது இருக்குல்ல, திஸ் இஸ் நத்திங் பட் சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது. ஸோ சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் சைன் தீட்டா. அப்போ சைன் 135 இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை சைன் 67.5 அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா நம்ம இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிடுவோம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டபிள்யூ டிவைடட் பை டி இஸ் ஈக்குவல் டு சைன் 135 டிவைடட் பை சைன் 67.5 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இதை கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். சரி, நெக்ஸ்ட்டு த ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் த பாயிண்ட் சி கண்டுபிடிச்ச மாதிரி ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் த பாயிண்ட் பி அடுத்தது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பியில் என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு டயக்ராம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிங்கிற பாயிண்ட்டில் டிங்கிற ஒரு டென்ஷன், T1ங்கிற ஒரு டென்ஷன், அதை மாதிரி டபிள்யூங்கிற ஒரு வெயிட் அப்படின்னு 3 வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதில் நம்ம இந்த டபிள்யூவையும் இந்த டியையும் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது ஆங்கிள் ஆப்போசிட் டு டபிள்யூ, டபிள்யூக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆங்கிள் இருக்குதுன்னு பார்க்கணும். ஆங்கிள் ஆப்போசிட் டு டி, டிக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆங்கிள் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ டபிள்யூக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆங்கிள், அதாவது ஏபிசி அப்படிங்கிற ஆங்கிள். அதை மாதிரி டிக்கு ஆப்போசிட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆங்கிள், அதாவது ஏபி கேபிட்டல் டபிள்யூ அப்படிங்கிற ஆங்கிள். ஸோ இந்த ரெண்டையும் நான் வந்து இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ டயக்ராம்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஏபிசி அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குது. பிலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகுது. நமக்கு இப்போ இந்த ஆங்கிளும் 67.5, இந்த ஆங்கிளும் வந்து 67.5. ஓகேவா? சரி, ஸோ அதனால் ஏபிசி அப்படிங்கிற ஆங்கிள் வந்து நமக்கு என்னது வரும் அப்படின்னா 67.5 + 67.5 வந்து எனக்கு 135 அப்படின்ட்டு கிடச்சிரும் ஏபிசிக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்த நல்லா ஞாபகம் வச்சுருங்க. இது வந்து நமக்கு 67.5ன்னு இருக்குது. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஏபிடபிள்யூ கண்டுபிடிக்கணும்.
இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே கேபிட்டல் டபிள்யூ இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராமில் இப்படி வந்து ஒரு லைன் போயிருக்குது. இதை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கிறோம் இதை மாதிரி. ஓகேவா? சரி, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து இந்த மொத்த இடம் வந்து 67.5 அப்படிங்கிறது தெரியும். இதில் இது வந்து 45 டிகிரி உள்ள ஒரு ஆங்கிள். ஸோ இது 45னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்னவாக இருக்க முடியும்னா 22.5ன்னு தானே இருக்க முடியும். ஏன்னா அந்த 45ஐயும் 22.5ஐயும் நம்ம ஆட் பண்ணால் தான் நமக்கு 67.5 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? சரி, ஸோ இப்போ மொத்த ஆங்கிள் தான் நமக்கு 67.5. இந்த ஆங்கிள் மட்டும் 45 அப்படிங்கிறதுனால அப்போ இந்த ஆங்கிள் வந்து 22.5 அப்படின்ட்டு சொல்லிடலாம். இப்போ நமக்கு என்னது தேவை அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த ஆங்கிள் தேவை. ஸோ இந்த ஆங்கிள் தேவை அப்படின்னா நான் இதோட இப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ எனக்கு இந்த ஆங்கிள் வந்து எனக்கு 180 அப்படிங்கிறது தெரியும். இந்த ஆங்கிள் மட்டும் 22.5 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ எனக்கு இந்த இடம் மட்டும் தேவை அப்படின்னா நான் என்ன செஞ்சால் போதும்னா 180 மைனஸ் 22.5 அப்படிங்கிறத போட்டால் போதும். ஓகேவா? அப்போ எனக்கு இந்த ஏபிடபிள்யூங்கிறது வந்து 180 மைனஸ் 22.5 அப்படின்ட்டு கிடைக்கும். ஏற்கனவே ஏபிசியை தான் நம்ம 135 அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இது டபிள்யூக்கும் டீக்கும் ஆப்போசிட்டாக உள்ள ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அகைன் லாமி தியரத்தை வந்து அப்ளை பண்ண முடியும். லாமி தியரம் அப்ளை பண்ணோன்னா டபிள்யூக்கு ஆப்போசிட்டாக உள்ளது சைன் ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு டீக்கு ஆப்போசிட்டாக உள்ளது சைன் ஆங்கிள் ஏபிடபிள்யூ அப்படிங்கிறது. அப்போ டபிள்யூ பை சைன் ஏபிசிங்கிறது 135. திஸ் இஸ் ஈக்குவல் டு டிடபிள்யூ பை சைன் ஆஃப் 180 மைனஸ் 22.5 அப்படிங்கிறத வந்து எழுதிக்கலாம். அகைன் நமக்கு சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா வந்து சைன் தீட்டா நமக்கு தெரியும். அப்போது டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ டிவைடட் பை சைன் 135 இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை சைன் 22.5 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்னது இருக்குது அப்படின்னா ஸ்மால் டபிள்யூ டிவைடட் பை சைன் 135 இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை சைன் 67.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம டிவைட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ டிவைட் அப்படிங்கிறது இப்படி டிவைட் பண்ணால் போதும். இப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்னவாகும் அப்படின்னா இந்த 135 இந்த 135 கேன்சல் ஆகும், இந்த டீக்கு வந்து கேன்சல் ஆகும். இது போக நமக்கு என்னது பாக்கி இருக்குது அப்படின்னா capital W divided by small w is equal to sine of 67.5 divided by sine 22.5 அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். sin 67.5 வந்து 90 மைனஸ் 22.5 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். டிவைடட் பை சைன் 22.5 அப்படின்ட்டு எழுத முடியும். அகைன் நமக்கு சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா அப்படின்ட்டு தெரியும். அப்போது கேபிட்டல் W டிவைடட் பை ஸ்மால் w ஈக்குவல் டு காஸ் 22.5 டிவைடட் பை சைன் 22.5ன்னு எழுதிக்கலாம். திஸ் இஸ் நத்திங் பட் தி இன்வர்ஸ் ஆஃப் த tan. அப்போ tan 22.5 அப்படின்ட்டு எழுதிக்கிட முடியும். ஸோ tan 22.5ஓட வேல்யூ நீங்கள் கேல்குலேட்டர்லேருந்து போட்டு பார்த்தீங்கன்னா √2 மைனஸ் 1. அப்போ கேபிட்டல் W டிவைடட் பை ஸ்மால் w ஈக்குவல் டு 1 பை
22.5 வேல்யூ √2 - 1 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம கான்ஜுகேட் எடுக்க போதும். √2 + 1 டிவைடட் பை √2 + 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டினாமினேட்டர் வந்து a + b × a - b. அப்போ அதை வந்து a² - b² அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு என்னவாகும் அப்படின்னா டினாமினேட்டர் இஸ் நத்திங் பட் 2 - 1 = 1ன்னு ஆகிடும். அப்போ நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா நியூமரேட்டர் மட்டும் கிடைக்கும். அப்போ கேபிட்டல் W டிவைடட் பை ஸ்மால் w = √2 + 1/1 which is equal to √2 + 1. Hence கேபிட்டல் W வேல்யூ வந்து √2 + 1 × ஸ்மால் w அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா a heavy bead of weight W can slide on a smooth circular wire in a vertical plane. The bead is attached to the light thread to the highest point of the wire and in equilibrium, and the thread is taut and makes an angle theta with the vertical. Show that the tension of the thread and the reaction of the wire on the bead are 2W cos theta and capital W அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஹெவி பீடுனா ஏதோ ஒரு வெயிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ராடு அப்படிங்கிற மாதிரி பாப். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு ஒயரில் வந்து தொங்க விடுறோம். ஒயர் வந்து வெர்டிக்கல் ஷேப்பில் வந்து இருக்குது. ஸோ பீடு வந்து அட்டாச் டு த லைட் த்ரெட். ஒரு த்ரெட்டில் வந்து அந்த பீடை வந்து அட்டாச் பண்ணி அந்த த்ரெட்டை வந்து வெர்டிக்கல் பிளேனில் வந்து நம்ம தொங்க விட்டுருக்கோம். த்ரெட்டு வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஒயரில் தான் வந்து இருக்குது. அப்படின்னா நம்ம இந்த டென்ஷன்ஸை வந்து 2W cos theta கேபிட்டல் W இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த டயக்ராமை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். லெட் கேபிட்டல் A be the highest point on the circle. சர்க்கிளில் கேபிட்டல் ஏவை வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிடுவோம். ஓங்கிறத வந்து சென்டர் அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கிடுவோம். பிங்கிறத தான் வந்து பீடு அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் ஓஏபியை தான் வந்து தீட்டான்னு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா மேக்ஸ் ஆங்கிள் தீட்டா வித் த வெர்டிக்கல் அப்படின்ட்டு. அப்போது ஓஏபி அப்படிங்கிற இந்த ஆங்கிளை தான் வந்து ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து தீட்டா அப்படின்ட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த ஓஏவோட டிஸ்டன்ஸும் ஓபியோட டிஸ்டன்ஸும் வந்து ஈக்குவல்னு தெரியும். ஏன்னா இது வந்து ஐசோசெலஸ். ஸோ ஓஏங்கிற டிஸ்டன்ஸ் ஓபிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல். ஏன்னா ரேடியஸ் இது. ஸோ இது வந்து ஈக்குவல். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம என்னென்னு சொல்லிடலான்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருந்த ஆங்கிள் ஓஏபி தீட்டா அப்படின்னா அப்போ ஆங்கிள் ஓபிஏவும் வந்து கண்டிப்பாக தீட்டாவாக தான் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குற அசம்ஷன்ஸ்லேருந்து நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஓங்கிறது வந்து ஹையஸ்ட் பாயிண்ட், ஏங்கிறது ஹையஸ்ட் பாயிண்ட், ஓங்கிறது சென்டர், பிங்கிறது வந்து ஓஏங்கிற டிஸ்டன்ஸும் ஓபிங்கிற டிஸ்டன்ஸும் வந்து நமக்கு ஈக்குவல். அதனால இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் வந்து ஈக்குவல். இதை வந்து நம்ம தீட்டா அப்படின்ட்டு வச்சுக்கணும். சரி, இப்போ என்ன மாதிரியான ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டென்ஷன் T அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். நார்மல் ரியாக்ஷன் ஆர் இது வந்து ஆக்ட் ஆகும். அந்த மாதிரி வெயிட்டிங் வந்து கேபிட்டல் W இது வந்து ஆக்ட் ஆகும். இந்த 3 ஃபோர்ஸஸுமே வந்து இதில் ஆக்ட் ஆகக்கூடியது. ஸோ இந்த 3 ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போனா தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து லாமி தியரம் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போது இந்த டீக்கு ஆப்போசிட்டாக என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 தீட்டா.
ஓகேவா? ஏன்னா இந்த இடம் தீட்டா, இந்த இடம் தீட்டா அப்படின்னா அப்போ இந்த மொத்த இடம் 2 தீட்டா, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். ஸோ அதனால இந்த இடமும் வந்து நமக்கு 2 தீட்டா அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்போ டீக்கு ஆப்போசிட்டாக நமக்கு 2 தீட்டா அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது. அதனால அது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ அதை மாதிரி ரியாக்ஷன் ஆருக்கு ஆப்போசிட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். சிமிலர்லி டபிள்யூக்கு ஆப்போசிட்டாகவும் 180 மைனஸ் தீட்டாங்கிறது தான் ஆக்ட் ஆகுது. ஸோ இது ஈஸியாக நம்ம டயக்ராம்லேருந்தே சொல்லிடலாம் இதெல்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு. அப்போ நம்ம லாமி தியரம் அப்ளை பண்ண போகிறோம். லாமி தியரம்ங்கிறது வந்து என்னென்னு தெரியும், ஈச் ஃபோர்ஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ அப்படின்ட்டு தெரியும். அப்போ சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ டிவைடட் பை சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டாங்கிறத வந்து சொல்லிடலாம். 180 மைனஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் சைன் தீட்டா தான். அப்போ டி பை சைன் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் பை சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை சைன் தீட்டா அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிட முடியும். ஸோ இப்படி சொல்லியாச்சு அப்படின்னா தென் சைன் 2 தீட்டா இருக்குல்ல, சைன் 2 தீட்டாவை நம்ம எப்படி ஃபார்முலா படி எழுதிக்கிறோன்னா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ டிவைடட் பை சைன் தீட்டா அப்படின்ட்டு இருக்கும். எல்லா பக்கமும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து சைன் தீட்டாவை வந்து கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ t divided by 2 cos theta is equal to r and that is equal to w அப்படின்ட்டு சொல்லிடலாம். therefore ஃபஸ்ட்டையும் தேர்டையும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா நமக்கு t ஈக்குவல் டு 2w cos theta அப்படிங்கிறது கிடைக்கும். அதை மாதிரி செகண்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணோன்னா ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு w அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நமக்கு இது ரெண்டையும் வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. டென்ஷன்ஸ் வந்து 2w cos தீட்டான்னு கிடைக்குது அண்டு w கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ அது ரெண்டுமே வந்து நமக்கு என்னவாகும் அப்படின்னா வந்து ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த ப்ராப்ளம். அண்ட் ஃபோர்த்து ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா a bead of weight W is free to slide on a smooth vertical circle and connected by a string whose length equals the radius of the circle to the highest point on the circle. Find the tensions of the string and reaction of the circle அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மேலே உள்ள ப்ராப்ளம் மாதிரியே தான். ஸோ மேலே உள்ள ப்ராப்ளம்லேயே இங்கே வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதே மாதிரி தான். ஒரு பீடு இருக்குது, அது வெயிட் W, அது வந்து ஒரு ஸ்மூத் வெர்டிக்கல் சர்க்கிளில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. அந்த சர்க்கிள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட கனெக்ட் ஆகி இருக்குது. அது ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிளில் தான் பாயிண்ட் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் போன ப்ராப்ளமில் வந்து இந்த ஏபி அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இந்த ப்ராப்ளமில் ஏபி தான் வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா வந்து ரேடியஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ரையாங்கிளை பொறுத்த வரையில் இந்த ட்ரையாங்கிளில் ஈச் ஆங்கிள் வந்து நமக்கு 60 டிகிரி அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஏபி தான் வந்து ரேடியஸ்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஏபி ரேடியஸ்னால் ஆல்ரெடி நமக்கு என்னது தெரியும் அப்படின்னா ஓஏவும் ஓபியும் வந்து ரேடியஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் டயக்ராமில் இருந்தே. இந்த ப்ராப்ளமில் ஏபியும் வந்து ரேடியஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போது ஓஏபியில் இந்த ஓஏ ஏபி ஓபி மூணுமே ரேடியஸாக இருந்தால் மூணோட சைட்ஸுமே வந்து ஈக்குவல். மூணு சைட்ஸுமே ஈக்குவலாக இருந்தால் அது ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிளை பொறுத்த வரையில் டீட்டாவோட ஈச் ஆங்கிள் வந்து 60 டிகிரி அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அப்போ நம்ம போன ப்ராப்ளமில் என்ன செய்ய போகிறோம்னா டீட்டாக்கு பதிலாக 60ங்கிறத ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ டீட்டாக்கு பதிலாக 60 அப்படிங்கிறத இந்த 3 இடத்துலையும் ரீப்ளேஸ் பண்ணோன்னா
t divided by sin 120 is equal to r by sin 60 is equal to w by sin 60 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுலேருந்து இது sin 120 theta equal to 60. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா t by sin 120 is equal to r by sin 120 equal to w by sin 120ன்னு கிடைக்குது. sin கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா t equal to r equal to w கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த 4 ப்ராப்ளம் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்ப்போம்.